ஆடி நான் பார்த்ததே இல்ல bro. Only playing with Zimbabwe, USA, Italy, Nepal, Bhopal. இந்த மாதிரி ஒரு சில பேர் ஆட்டக்காரர் யாரா அவங்கள போட்டு மண்டை கட்டுதான் போட்டு ஒரு 100 ரன் அடிக்கிறது தான் நம்ம வாழ்வாளே. So Bhopal ஆட்டக்காரர் நம்ம பாவராஜ் என்ன மேட்ச் என்ன நடக்கு எவ்வளோ முக்கியமான மேட்ச் பாகிஸ்தானோட சீனியர் ஆட்டக்காரன் நீ ஐயோ ஸ்லிப்பரா வச்சிருக்காங்க டெஸ்ட் மேட்ச் நடந்துருக்கு விராட் கோலி ஆடுத கோட்டா பாவரசம் பலியாடா ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே இவன் வெக்ஸாரி ரிட்டர்ன் ஆயிட்டு நித்யானந்தா மாதிரி ஜிம்பாப்வேன்னு ஒரு நாட்டை உருவாக்கி அதுல ஒரு 11 பிளேயர்ஸ் கூட்டு வந்து மாடி தோற்று வாங்கி ஆட மாட்டான் ஜிம்பாப்வே கைஸ். அவ்வளவுதான் கைஸ். அவங்களோட ஃப்ரண்ட் லைன் ஆட்டக்காரர்கள் 4 பேருமே வீடு திரும்பியாங்க. கைஸ் 4 பேர் கருப்பு இல்ல கருப்பு ஐயோ அங்க பாருங்க டிஜே பாட்டு போடுறாரு ரம்பம்போ சிம்பம்போ சிம்பம்போ ரம்பம்போ சிம்பம்போ பாட்டு போடுறாரு. நம்ம பாடு லிங்கோ லாங்கால்ல இருந்தே தேர்மெண்ட் ஓடுவாப்ல இந்த பால்ல ஈஸியா பிடிச்சிருவாரு. ப்ரோ அவன் ஸ்லோ மோஷன்ல மட்டும் அவுட் ஆனது மட்டும் பாருங்களேன். பந்த பார்த்தா ஜிம்பாப்வே ஐயோ ஜிம்பாப்வேக்கு இன்னைக்கு கமெண்ட்ரியில நம்ம சொன்னாங்க ஜிம்பாப்வே வந்து கேப்டன்சியை வந்து இளம் வீரருக்கு கொடுத்துட்டாரு. ஜிம்பாப்வே இப்போ வந்து அவர்கிட்ட அந்த ப்ரெஷர் இல்லை, கேப்டன்சிக்கான ப்ரெஷர் கிடையாது. இன்னைக்கு ஜிம்பாப்வே போட்டு ஒரு உருட்டில் ஏதோ ரணகலமாக போகுது அப்படின்னு கமெண்ட்ரிக்கான பேசிக்கணும். நானும் ஐயோ அப்படிலாமா கொடுத்துட்டாரு, ஐயோ ப்ரெஷர் இல்லாமல் விளையாட போறாரு, இனிமேல் ஒன்லி பேட்ஸ்மேன் தான் போல ஜிம்பாப்வே அந்த பார்க்காம விளையாடுறது. ஜிம்பாப்வே கேப்டன்ஷிப்பை கொடுத்தா என்ன கேப்டனா இருந்தா அட்லீஸ்ட் போடாது இருப்பா, பவுலிங் வராது இவருக்கு. ஐயோ ஐயோ எப்படி கைஸ் இவனெல்லாம் வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா இவங்க நாட்டுல. இந்த ஜிம்பாப்வே நம்ம ஊர்ல அவுட் ஆஃப் ஃபார்ம் அடிச்சு வந்துருப்பாங்க. ஐயோ ஐயோ ஜிம்பாப்வே இந்த 2.1 தான் பீட்டஸ் இல்லாதப்போ ஜெயிக்கும். அதுக்கப்புறம் ஆழமான முடிச்சு ராத்ரிக் தான் ஜிம்பாப்வே இவன் ஆடுவான்னு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ அங்க பாருங்க அந்த பொண்ணு பாகிஸ்தான் பையனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. சொல்லிட்டு இருக்கு நீ என் நாட்டுக்கு வந்து கடைசி வரைக்கும் பட்டாசு வெடிக்க முடியாது. அங்க பாருங்க யுஎஸ்எஸ்கே பாருங்க பாபர் ரீகால் கேக்குறாரா, ரீகால் ப்ளீஸ் ரீகால் பண்ணுங்க. ஜிம்பாப்வே நீ அட்லீஸ்ட் ஸ்பீட் மேல வாடா 3 ரீகால் இருக்கு ஒரே வச்சுக்கு நீ செத்த. சாரி கைஸ் அவரு பிஜே போய் நடிச்சு கிரிக்கெட் போயிட்டு தெரியும்.
ஐயோ, ஐயோ. ஐயோ. இவன் முட்டை போட்டுட்டு வந்து இங்க பல்லு விளக்குப்பா பண்ணாக்கு புண்ணாக்கு வளர்க்குன்ட்டு அபிஷேக் சர்மா டாய்லெட் பேஸ்ட் வாங்கி வளர்க்கு. நீ முதல்ல போய் தண்ணடி போ, அடிச்சா ஒரே அடி இல்லைன்னா புட்டுட்டு போயிடுற. ஐயோ ஐயோ ஸ்ரீகாந்தி. ஐயோ ஐயோ பிடிஎஸ் ஐஜலா எங்க இருக்கு? டெஸ்ட் வாங்கிட்டாங்க 2.0 மட்டும் என்ன மேல ஈவென்ட்ல இருக்காங்க. பிடிஎஸ் எங்க இருக்கு? இல்லையா இப்பதான் முடிச்சிட்டு வாங்க. ஆமா 180 நான் இருக்கு. அம்மா அங்க பாருங்க ஜிம்பாப்வே இவரு போயிட்டார் 5 கிலோ. அப்போ அதான் ப்ரோ 2 டீமும் ஒரே மாதிரி தான் விளாண்டுருக்கு. இந்த இக்ஷான் கிஷன் மட்டும் தான் ப்ரோ ஒரு மாதிரி விளாண்டுருக்கான். ரீகால் கொடுத்தாலும் ஷாரில போய் கேம்ப் தான் ப்ரோ அடிப்பான் ஜிம்பாப்வே. கேம்பர் 2.0 91 டாமினேட் பண்ணிட்டாங்க. செவரின் ஆட்டக்காரங்க. அதாவது 2.0 பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான வெற்றிக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. ராட்ரிக் 5 கில். ஆமா ராட்ரிக் ப்ரோ 5 கில். ஜிம்பாப்வே அடிச்சிட்டாரு வீசினிக்கு. 84க்கு 140 பவர் பிளே ஓவருக்கு 2 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிறாங்க. நீங்க பவர் பிளே கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன? 2 ஃபில்டர் வெளியே இருக்கும் போதே எங்களால் அடிக்க முடியல. இதுல கன்சாலிடேட் ஓவர்ல வேற நாங்க அடிக்கிறோமா? இப்போ பாருங்க இப்போ வர இனிமேல் நீங்க பார்க்க போறது தான் திறமையான ஆட்டம். அங்க பாத்தீங்களா கிளவி சட்டை சூத்து பின்னாடி அடிக்கிறாரு நம்பாலு சாயத்து உஸ்மான் தான் ஏதோ வேலை காட்டுற மாதிரி தெரியுது. பீட்டர்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு சண்டைக்கு. ப்ரோ நெக்ஸ்ட் உடனே ஜிம்பாப்வே கூட ஒரு சீரிஸ் போட்டுருவான் ப்ரோ. ஆமாம் பாயிண்ட் ஏதாவது கம்மியாக வர மாதிரி இருந்தா ஐசிசி ரேங்க்ல உடனே ஜிம்பாப்வே கூட மேட்ச் தான். ஜிம்பாப்வேக்காக பேசாதீங்க ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அவனும் நல்லா விளாடுறாங்க. இவனோட இப்பெல்லாம் யாரும் கிரிக்கெட் ஜோக்கர் டீமே இல்லை ப்ரோ. இவன் யாரு ப்ரோ இந்த காட்டடிக்காரன் பந்துல படம் அப்படி போட்டு ரொம்ப ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்கிறான். பயமா இருக்கு பார்த்தா. கிறுக்குன்றான். மாடர்ன் பேட்டிங் கிரேட்னா விராட் தான் ப்ரோ, நோ கம்பேரிசன். அதெல்லாம் கிடையாது. தரணிஷ் பாலசுப்ரமணியா 216 டிப் 40 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். மாடர்ன் பேட்டிங் கிரேட்னா விராட் த ப்ரோ, நோ கம்பேரிசன். சேஷன் நல்லா விளாடுறான். அப்புறம் வந்து நல்லா விளாடுறாரு. ரோஹித் சர்மா ஒரு அருமையான ஆட்டக்காரர். சுப்மன் கில் கூட ஓகே தான். பட் கொஞ்சம் வந்து ஓப்பனிங்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு எப்பயும் போல 1-1 2-1 விளாண்டோம். ஓப்பனர் ஆனதுல தான் கொஞ்சம் தப்பிடுச்சு. வயசுமே ரொம்ப சின்ன வயசு. மதர்னஸ் டீம் இஸ் ரெண்டரிங். அப்படியா 4K HDR ல அண்ணா 2.0 3.0 தேடி போயிட்டு இருக்காங்கண்ணா. அப்படியா டாக்கோ வந்தாச்சு. ஆமா டாக்கோ தரறாங்க. 3.0 அடிக்குது. உம்மால 3.0 தரதுன்னு சொல்றேன். ரவுடி அப்படி டாக்கோ தரறாங்க. அத அப்படி சொல்ல 3.0 தரதுன்னு சொல்றேன். 3.0 தரது அவ்வளவுதான். ஜிம்பாப்வே அங்க பாரு தம்பி 3.0 தம்பி. இது 3.0 இது 4 உருவாக்கணும். நீ கையூர் ராட்ரிக் வராங்க. அடி பொளங்கப்பட்ட நீ இந்த பக்கம் வரக்கூடாது தம்பி. ஜிம்பாப்வே அணி நீங்க உங்களுக்கு என்ன இங்கிட்ட வேலை என்ன தம்பி? மறந்துட்டீங்களா? என்னோட 150 சிக்கன் டின்னர் அடி பார்த்தாவே அடிதான். உமாலே வந்தாவே திருப்பி தான்.
நேத்தே பார்த்தோமே 2 வாட்டி ஆஸ்திரேலியால போய் ஈகோ ஃபைட் எடுத்து மறுபடியும் நேற்று யாஸ்னால உடச்சி மறுபடியும் மேலே உடச்சாங்களே வெற்றியை நான் மறந்துட்டே இருந்தேன். மறுபடியும் வெற்றியை தவறான தம்பி தவறான பாதையில் போறீங்க, போட்டு பொழந்துருவாங்க. மண்டை கொட்டுக்காதான் ஓடிடு அந்த பக்கம். 3.0 என்ன நினைச்சு தம்பி? ப்ரோ இஷான் கிஷான் நாக் அவுட் பாகிஸ்தான் வித் S1 and டிவிஎஸ் ப்ரோ. வெரியான டி ப்ரோ. நான் ஏடி பிஏடி ப்ரோ. நான் ஏடி பேடி எப்படி ப்ரோ திடீர்னு அவன் இப்படி ஒரு பிளேயரா வந்து எமர்ஜ் ஆனா ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல ரொம்ப நாளாவே நல்லா தான் விளாடுவான், இல்ல திடீர்னு நல்லா விளாடுவான். நல்லாதானே வந்திருப்பாரு. அப்படியா? நான் ரொம்ப நாளா மேட்ச் பாக்குறது இல்ல, அதான் தெரியல எனக்கு. திடீர்னு பார்க்கவும் இப்பா என்னடா திடீர்னு இப்படி விளாடுறானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப கூட ஒரு சீரீஸ்ல ஏதோ போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் போட்டு. என்னப்பா ஐபிஎல்லாம் நல்லா தானே வந்துட்டு இருந்தான். இல்ல ஐபிஎல் விளையாடுறது எப்பயுமே கணக்கு கிடையாது. ஐபிஎல் கணக்கு அது ஆனா பாக்குறது நல்லா இருந்துச்சு. விளையாடும்போது நிறைய ஐபிஎல் வந்து எப்பயுமே கணக்கு கிடையாது. அது அண்டர்ராங்கட் மேட்ச், அது கணக்கே கிடையாது. இன்டர்நேஷனல்ல விளையாடுவானா? இன்டர்நேஷனல் இப்பதான் பாக்குறேன். அது வேணா உண்மைத்தல பாண்டியாக்கு சிக்கலன்னு இல்ல ப்ரோ. ஹரி ப்ரோ புளுத்தி ஆட்டம், ஒரே ஒரு புளுத்தி ஆட்டம் தான், அது மட்டும்தான். அதுல ஒரே ஒரு பந்து ரொட்டேட் பண்ணிட்டு 2வது பந்துல பாண்டியா அடிக்க ஆரம்பிச்சிருந்தா பாண்டியாக்கு இருக்கிற பவருக்கும் அக்ரஷனுக்கும் அடி எல்லா பந்தும் கிளியர் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஆன அதாவது விக்கெட் ஆன பால்ல வந்து பவுலர் வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அடுத்த பால் வந்து அவங்க என்ன வேரியேஷன் வேணா போடுறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. அந்த பால் பார்த்தீங்கல்ல உங்களுக்கே தெரியும், அவுட் சைட் ஆஃப் பயங்கர ஸ்லோ, எல்லாமே ஒரு மாதிரி பவுலருமே ஒரு திமிரான பந்து தான். ஸோ அதனால வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு அடிச்சிருக்கலாம். பாண்டியா போட்டு பொழந்துருப்பாப்புல. சரிப்பா ஈகோ வந்தவொடனே இப்போ எல்லாம் அந்த கமெண்டேட்டரு வந்தவொடனே அடித்தோடனே சொல்லுவாங்களா, ஐயோ பாண்டியா வந்தவொடனே போட்டாருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் சட்டையை போட்டுட்டு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து கத்தி அலப்பறம் பண்றதெல்லாம் பார்க்க முடியல. காமிச்சிட்டே தான் இருக்காங்களே, பாகிஸ்தான் சட்டையை போட்டு வந்து உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமா இப்ப என்ன கத்ததான் முடியும், அவங்களால ஜெயிக்க முடியும். இங்க பாரு ஒருத்தர் தாடி வச்சிருக்க காட்டுறாருல, அவர்ல ரொம்ப சந்தோஷமா கை தட்டிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல சோகமா கை தட்டினாரு. இப்ப பாரு கை தட்டவே இல்ல, பாவமா பாக்குறாரு பாரு. யூ வீடியோஸ் BTS 2.0 சானி பக்கத்துல 2.0 பக்கத்துல ஃபைட் சாக் சோஜி பக்கத்துலயே இருக்கான், பக்கத்துல ஓடுறான். ஓகே ஆமா கிராஸ் போயிட்டாங்க. இப்போ பின்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு கேம் பார்த்தேன். BTS 2.0 BTS 3.0 மூணு பேர் பக்கத்துல இருக்காங்க. தொடுறாங்க சாக்கோ ஓ இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஜோன் அவுட் சைட் ஜோன்ல விளையாண்டு வின் எடுக்கிறதுக்காக விளையாடுறது இல்ல. இன்னைக்கு அதிரடி தான், ஜிம்பாபர் மாட்டம் தான் இன்னைக்கு. கார்டு இருக்கு, கார்டு ப்ரோ BTS 2.0 வித்தவுட் ஐவரி இஸ் லைக் RCB ப்ரோ. நல்ல தரல இன்னைக்கு ஜெயிப்பாங்க தான் ப்ரோ தோணுது எனக்கு. இன்னைக்கு ஒரு வெற்றி இருக்கு அவங்க கை நேத்து நல்லா தான் அதான் இங்க நாட்டாம ஏனி பாத்துட்டாங்க. நாட்டாம ஏனி 2.0 ஃபைட் இந்த ஜோனோட ரீகால் முடியுது. அண்டவர் PUBG சிவா come on guys let's go for fourth of like போலாம் பாருங்க. உடம்புல எல்லாரும் லைவ்லாம் கேட்க முடியல, ஸ்கிரீன்ல அப்படியே லைக் போட்டுருங்க. ரொம்ப பேச முடியாத மாதிரி மோனே உங்க வாய்ஸ் சாக்கோ அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். வாய்ஸ் எப்படி குடுறமா இருக்கா? ஸ்கை ப்ரோ ஆர்டர் ப்ரோ காட்சில வாய்ஸ் மாதிரி இருக்கா? காட்சில வாய்ஸ் ரொம்ப டயர்ட் ஆன மாதிரியே இருக்கு வாய்ஸ். வாத்தா நான் ராத்திரி போல ஸ்ட்ரீம் உடைச்சா அப்படிதான் இருக்கும். உன்ன மாதிரி பொட்டையை நான் கையடிச்சிட்டு இருக்கேன்.
நானும் லைவ் போடுறேன் உங்களோட ஒரு 2 ஹவர் கம்மி. மொபைல் பிடிஎஸ் பக்கத்துல தான் இருக்காங்க 2.2. அண்ணாஸ் கொடுக்க கூடாது, கிளம்பிடலான்னு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் கிளம்பி இந்த பக்கம் தப்பிச்சு வந்து இங்க கோட்டு அங்க இருந்து ஒரு டீம் கிட்ட இருந்து கிளம்பி வந்து இங்க மொபைல் பிடிஎஸ் கிட்ட ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க 2.2. அவன் தான் பாய்ஸ் பிளே செய்ய பண்ணிருக்கு. கோட் சுடுறான். கோட்டை தூக்கிட்டாங்க. தோனினா கோட்டை ரொம்ப நேரம் கட்டா வெண்டம் ப்ரோ சிவப்பு நிற இதயம். மதன் வின் பண்ண டீமை காட்டுங்க ப்ரோ, தோக்குற டீமை ரொம்ப நேரமா காட்டாதீங்க. இல்ல போய் ஃபைட் எடுக்கிறாங்க தெரியல, அவங்கலாம் வந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க மட்டும் ஃபைட் எடுக்கிறாங்க. அதனால தான் இவங்க காட்டுறேன், வேற ஒன்று. ரீகால் பண்ணி அவனுக்கு கரெக்டான ஒரு கால்ஸ் ரீகால் எடுத்துறாங்க. மொபைல் பிடிஎஸ் போய் ரீகால் எடுத்துச்சு. ஆமா, மொபைல் பிடிஎஸ் டே ஈவென்ட் டாமினேட் பண்ணாங்க, இவங்க நைட் ஈவென்ட் டாமினேட் பண்ணிருக்காங்க. தோனி ப்ரோ இன்னொரு இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்ல இதுல வந்திருக்காரு. சாக்கோ ப்ரோ விட்டாங்க. இப்போ சாக்கோ ப்ரோ அந்த இடத்துலயே வந்து அதே மலைக்கு தான் போறாங்க. ஆமா, லூட் கிடையாது, பாய்லாம் இருக்கு எல்லாருக்கிட்டயும். எக்ஸ்ட்ரா பாய் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஈவன் டாமினேட் பண்ண டீம் வந்து 2.0. ஏன் மலையில யாருமே இல்லையா? அங்கேயே போய் லூட் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் வந்து டைம் மிஸ் பண்ணிட்டாங்க தான். ப்ரோ இந்த நானி நல்லா தான் ப்ரோ பந்து போடும் இந்த அக்ஸரு. ஏன் ப்ரோ இந்த நானி இப்படி போட்டுக்குது இன்னைக்கு பந்தல இருந்து? நல்லா தானே இந்த நானி பந்து போடும், ஏன் இன்னைக்கு வந்து நானி மாதிரி போட்டுக்குது? பாகிஸ்தான் கூட வேணும்னே. சாயோபி வந்து கொண்டிருக்கிறா. சாயோபி பாகியை எடுத்துக்கொண்டு எப்படியாவது வெற்றியை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் இன்னைக்கு ஒரு வெற்றி இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க பிடிஎஸ். ரொட்டேட் பண்றாங்க பிடிஎஸ். ஆனா எங்க போறாங்கன்னு தெரியல, ஜோன்குள்ள வரல. லேக் ஆகுதா ப்ரோ? ஒருவேளை நான் வந்து மேட்ச் வந்து எக்ஸ்ட்ராவில் பார்க்குறேங்களா அப்படின்னு போல இருக்கலாம். இவனுங்க விளையாடுறதை நான் இதுக்கு போய் HDR பார்க்கணும். சிம்பாபர் விளையாட்ட HDR பார்த்து என்ன பண்ண போறேன்? சாய் பார்த்தீங்கன்னா பக் எடுத்துட்டாங்க. அதாவது சாய் மனதில் படுது என்னன்னா, நம்ம வந்து கட்கால போய் ஜோன் எடுக்க போறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் விராடல போகும்போது நம்மள மரணம். இந்த தடவை நம்ம வந்து பக்கியில போவோம். பக்கியில போனால் நமக்கு வெற்றி அப்படின்னு போவோம். குளிச்சிட்டு பரவாயில்ல போச்சு ஊரா போன கை வந்து சார் ஆச்சு. அவ்வளோதான், பாகிஸ்தான் முடிய போகுது. ஓடி பிடிஎஸ் பக்கத்துல முகிலன் டீம் அவங்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. முகிலன் டெசா பான் போட்டிருக்கு. பின்னாடி வரது இல்ல, பக்கத்துலயே போறாங்க. சாய் தாங்க படிக்கிறான். அவங்க பின்னாடி வர அடிக்கிறாங்க. வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. பிடிஎஸ் முகிலன் அண்ணி பாக்குறாங்க. அவங்க வாய்ஸ்க்கு என்ன பண்ணாச்சு? அவங்க போய் குத்துனா அதே வீட்டுக்கு உடம்பு செல்லுது. யூபி எம்எல்ஜி கிட்ட பிடிஎஸ் தான் முகிலன் அண்ணி கிட்ட. எஸ்ஸா வந்து ஒரு வீடு பிடிக்கணும். பின்னாடி வச்சால தான் வீடு வந்துட்டாங்க. ஏன்னு தெரியல, வீடு பிடிக்கலாம், பட் ஏன்னு தெரியல. அதான் பின்னாடி அவங்க ஒரு இடம் இருக்கும். ஆஹா, இந்த வீட்டுல ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க. Bella, will I get 0 forex markup on this card? No. 3 guna lagan lagega. Bella, will I get 0 forex markup on this card?
It's Escapia. Co-branded credit card. Get 0 Forex markup. Escapia. டீம் 15 டீம் பொறுமையா இருக்காங்க. ரெண்டு பேரு கரெக்டா. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். 2 கார் காஸ்ப்ளே பண்றதுக்கு ஒருத்தர், ஓட்டுறதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி 2 கார்லயுமே இருக்காங்க. டீம் 15 என்ன பண்ண போறாங்க? சிமெண்ட் கலர்ல இருக்கு டீம் கலரு. சாய்புரா கிளம்பி பின்னாடி சார் சுத்திட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மறுபடியும் ஜோன் இல்லது ஜோன் ரொட்டேட் பண்ணுறாங்க பிடிஎஸ். 75 பேர் 20 டீம் இந்த இடத்துக்குள்ளார. ஓ நோ விஸ் ஜோன் எங்கே போட போகுது? ஜோனு ஜோன் எஸ்எக்ஸ் பிடிஎஸ்ட்டை போட்டுச்சு ப்ரோ. பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். எல்லாரும் ஜோன் ஆமா எல்லாருமே ஜோனுக்குள்ள வரணும். பிடிஎஸ் இங்க ஜோன் பாருங்களேன். ஓஜி பிடிஎஸ் 2.0 பிடிஎஸ் 1 மூணு பேரும் அழகா டெம்பிள்ல இருக்காங்க. டெம்பிள்ல இருக்காங்க. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் மினி ஈவென்ட் சூப்பர். நோ லாக் மதன் ப்ரோ. ஓகே ஓகே தல ஓகே. சில பேருக்கு லாக் ஆகுது போல. பிடிஎஸ் நம்ம பக்கத்துலயே கேர்ள்ஸ் பிடிஎஸ் போயிட்டு ப்ரோ இன்னைக்கு எல்லாம் இந்த இது வேற பாக்குறாங்க. இந்த வேற பாப்பாங்கல ப்ரோ எல்லாரும். போ யோ அக்கா தூக்குறாங்க. ஓ எல்லாம் மாத்துறாங்க பாரு. எல்லாம் மாத்துறாங்க. எல்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் பறக்கிறது எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கோங்க. பிடிஎஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கார் அப்படியே நேராக நிறுத்திடுச்சு. அங்கே பாரு கார்லாம் நேராக நிறுத்தி 4 பேர் ஒரு 2 சீட்ரு, ஒரு 4 சீட்ரு, ஒரு பக்கி, ஒரு இது. எங்க பெண்கள் நீ 5 தின் ப்ரோ டீம் அடிக்குறாங்க. சூப்பர்கள் காப்பாத்துவாளா அகால பண்ண இவா. பிடிஎஸ் நம்பர் வந்துருச்சு. கிளம்பிட்டாங்க 3 பேர். பிரியா கேமிங் ஓடுது. பிரியா கேமிங் பறக்க பெட்டக்ஸ்ல அடிக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. என்னால பின்னாடி தான் அடி விழுது. இவ்வளவு மெதுவா ஜிகில் போட்டா எப்படி? அவ்வளவுதான். கொஞ்சம் வளைஞ்சு நெளிச்சு ஓடலாம். தப்பு இல்லைங்க. டீம் 12 பாருங்களேன். 3 பேர் ஒரே ஷாப்புல. அவ்வளவுதான் கைஸ். சிறப்பான ஆட்டக்காரங்க வரவங்க. ஒரே ஷாக்ல தான் இருப்பாங்க. 3 ஷாக்ல இருப்பாங்க. அங்க இருக்கு ஒரு ஷாக் தான். 2.2 பாத்தீங்கன்னா 2.0 பண்றா. அவங்களும் ஒரே ஷாக்ல இருக்காங்க. அவங்க பாத்துட்டாங்க இவங்கள. டேய் 3 பேர் ஒரே ஷாக்ல இருக்காங்கடா பாத்துட்டாங்க. நம்ம ஒண்டில வந்து ஹெடிங் உள்ள ஓட்டாங்க. அவ்வளவுதான் அவுட். ஜிம்பாப்வே அணி அகால பண்ண மாட்டேங்குது. 2.2 அதே நிலைமை தான். 4 பேர் ஒரே ஷாக். கிளம்புறாங்க. அவ்வளவுதான் பாரு. அங்க பாரு கோஸ்ட் மட்டும் கிளம்புறான் பாரு சொல்றதுக்கு. M24 எடுத்துட்டு கிடுபிடு பா. அவ்வளவுதான். சீக்கிரம் முடிஞ்சுன்னா அடுத்த நான் 3 மேட்ச் ஜாலியா போட்டுக்கலாம். சட்டுப்பட்டு முடிங்க. உங்களுக்காக வாரெல்லாம் வேற கேன்சல் பண்ணலாம்னு யோசிச்சோம். ஓர்த்தா நீங்க ஒரு ஜிம்பாப்வே உங்களுக்கு வாரெல்லாம் வேற கேன்சல் பண்ணுவேன். ஓவரா உங்களை வந்து இது பண்ணிட்டோம். ஹெல்த் இஷ்யூ பட் ஸ்டில் லைவ் டெடிகேஷன் டு தி கோல் ப்ரோ. थैंक यू. ப்ரோ விளையாண்டதையும் ஒருத்தன் தான் பிறந்த உஸ்மான் கான். அவனும் பயங்கரமாலாம் விளையாடல. பால் Health issue but still live dedication to call இரு மொபைல் இதயங்கள். பிடிஎஸ் ஒரு ஷாக புடிச்சாங்க. டோட்டல் 5 கில்ஸ்ல 2 கில் பண்ணிருக்காங்க உஸ்மானா. ப்ரோ நம்மள எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது ப்ரோ. எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு தெரியாதா? பிபிசியை தடுத்து நிறுத்த முடியாது. டைப் பண்ண முடியல. இந்த மாதிரி நம்மள எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம ஒரு கட்டத்தை காட்டுறாங்க. சூப்பர் சாட் மதன் ப்ரோ BTS and MBTS மாட்டம் கொஞ்சம் அடராப்படு. மதன் ப்ரோ BTS மற்றும் MBTS மட்டும் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க ப்ரோ. முக்கியமா MBTS எப்படி வின் பண்றாங்கன்னு காட்டுங்க ப்ளீஸ். எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். என்ன தல ஒரு டீமே வந்து வாஷ் அவுட் பண்ற. சரி விடு நீ கேட்குற பண்ணிட வேண்டியதான். ஆமா அதுவும் கரெக்டு தான். இனிமேலும் இவங்களை காட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே. இன்னும் ஒரு டீமே தூக்கிட்டாங்க வர. இவங்கெல்லாம் காட்டாதீங்க மாதிரி இவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. வெக்கம், வேதனை, அவமானம், துக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யூஸ் ஜெட்டுக்கு இல்லை. ஆமாம் அவங்க சொல்கிறது ஒரு நாய் இருக்குது. ஜெயிக்கிற டீம் காட்டினா தான் எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியும். செருப்படி வாங்குற டீம் ஒவ்வொரு வாட்டி எப்படி செருப்படி வாங்க அவரு 2.0 சப்போர்ட்டர் அவரே பேசுறாரு. அப்படியா? சப்போர்ட்டர் அப்படியா? அவ்வளோதான் மடமிடப்பட்டது. 2.0 சப்போர்ட்டர்லாம் BTS மொபைல் சப்போர்ட்டராக மாறின தரணும். இல்லை உருட்டுவானுங்களே
இல்ல தோத்தாலும் பிடிஎஸ் 2.0 தான்டா ஸ்டார்டு அப்படின்னு தாயம் போடுவாங்கல்ல சில பேர் இருக்காங்க. ஏன் என்ன கதைனே இருப்பானுங்க வருவானுங்க வருப்பா இப்போ போடுவானுங்க ஒரு தாயத்தை. தோத்தாலும் உம்மாலே தோப்பண்டாடாங்க அப்படின்னு ஜெயிக்கிறதுக்கு வழி தேட மாட்டானுங்க. தோத்தாலும் தோப்பண்டா அப்படின்னு ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க. பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். பிடிஎஸ் மொபைல் ஜோனுக்குள்ள வரணும். சாய் ரொட்டேட் பண்றான் ராய் ரொட்டேட் பண்றான் உள்ள போய் கொண்டு இருக்கான் சாய். ஜோன் பிடிக்கணும் 30 செகண்ட்ல ஜோன் ஸ்டார்ட் ஆக போகுது. பிடிஎஸ் ஆளாக ஜோன் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. பிரச்சனை ஆகுமா ப்ரோ? ஃபைனலா கப்பை தூக்குறோம். ஃபுட் எடுத்து சூத்திர வச்சுக்க. கப்பு வேற உனக்கு மொத்தம் முதல்ல போய் ஜிம்பாப்வே ஜெயிடா போட்டியா கப்பை பண்ணி பிடிப்ப. சொன்ன மாதிரியே வந்து விட்டாரு. அவ்வளவுதான் ஸ்டார் போட்டாங்க அவ்வளவுதான் போட்டாங்க பிடிஎஸ் போட்டாங்க. பிடிஎஸ் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிஎஸ் வேலை சென்றது அழகா பிறந்துட்டாங்க. வெளில போனாலே அடிக்கிறாங்க. அவங்க சோன்னாக்கா எந்த ஒரு இங்க பாருங்க கோஸ்டவி ப்ரோ. ஆமா பாத்து மேல வந்துட்டாங்க. பிடிஎஸ் மேல வந்துச்சு. அவங்க நேடு போடுறாங்க. கோஸ்ட் நேடு போடுறாங்க. பிரியாணி போடு. கூட்டு நாக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த நேடு அந்த நேட்டியா கூட்டு நாக்கு போடுறது யூஸ் பண்ணு. இல்ல போட்டது கூடு மொபைல் பிடிஎஸ் கீழே சுத்துது. பிடிஎஸ் மேல சுத்துது. மொபைல் பிடிஎஸ் கரெக்ட்டா யாரும் போட்டு தூக்குறானுங்க. தூக்கவே இல்ல. ஜெயிக்க போட்டு அகால பறக்க வேண்டியதுட்டாங்க. கீழே இறங்கல. கீழே இறங்கினா ஸ்மர்கே சாலதான். குவாலிட்டி தரமா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ தல. பாத்தீங்கன்னா போட் அகால பறக்க நடந்து ஏபிஓபி ஜீவ் ரைட்டர் சாங் மட்டும் சாய் ப்ரோல At Sarvana இடைக்கோடு G9 40 சூப்பர் சாட். செம்பருத்தி குருசாமி யாங்க ப்ரோ. ஆமா இவெல்லாம் உள்ள போய் ஓட்டிடுவாங்க. தூக்கிடுவானுங்க போல. போடுறாங்க சாய். டிரைவிங் இடத்துல எல்லா டீமும் இருக்காங்க. சாய் தான் அடிக்கிறான். சாய் டிரைவிங் இல்ல ட்ரோல் டிரைவிங். எதுவுமே கரெக்டா தெரியாது. ஏடா போட்டையா கண்ணு எதுவுமே தெரியாதா என்ன உனக்கு? இந்த வீட்டுல என்ன இருக்காங்களா? அங்க வந்து குத்திட்டாங்களா? அதனால நான் பார்த்தேன். குத்திட்டாங்களான்னு. அவ்வளவுதான். இந்த வீட்டுல யாருமே இல்ல. மேல சாண்டா இப்போ டைட்டில் பீஸ் ஓடிட்டு இருக்காரு. ஜோன் அவுட். அங்க பாரு பிடிஎஸ் 2.0 வந்துச்சு பாரு. 2.0 பிடிஎஸ் அடிக்க வருது பாரு. 2.0 பிடிஎஸ் உடைக்க வராங்க. 2.0 பிடிஎஸ் உடைக்க வந்துட்டு இருக்காங்க. உடைக்க முடியறதா? தவறு செய்யறாரு. தவறு இல்லைங்க. கோஸ்ட்மேன் அக்கௌண்ட். அவ்வளவுதான் மரணம். பிடிஎஸ் மரணம். மரணத்தில் உம்மா கொடுத்தது. உம்மா கொடுக்கிறது. 2.0 4 பேர் இருக்காங்க. 2.0 4 பேர் தரமா வராங்க. தரமா இந்த பக்கம் ஸ்கை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்காங்க. அங்க பாருங்க 2.0 பாருங்க. பிடிஎஸ்க்கு நேடு போடுற பாருங்க. நேடு போடுற பாருங்க. மேல தள்ளி வச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா 3 பிடிஎஸ் மூவில 3 பேர் இருக்காங்க. தத்து வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் சாண்டா ஒரு ஃபைட் சாக்குல மேல அவ்வளவுதான். ட்ரோல் கிட்டே இருக்காங்க. ட்ரோலை பாத்துறாங்க நினைக்கிறேன். ட்ரோல் கிட்டே இருக்காங்க. ட்ரோலை பாத்துறாங்களா? இல்ல ட்ரோலை பார்க்கல. பொறுமையா இருக்காங்க. ட்ரோல் ஏதாவது பண்ணுவானா? ஒரு மொபைல் பிடிச்சு மேல தட்டிக்குது.
ஒரே நேரில் 2 பேர் நாக்கு 2.0 2 பேர் நாக்கு ஒரே நேரில் 2 பேர் நாக்கு அகால வண்ண வருகிறது ஜிம்பாபர் மரணமடைந்தார் மரணம் முத்தமிட்டது ஜோன்குள்ள போனோம் ஜோன்குள்ள போனோம் சகால மரணம் மரணத்தை உம்மா கொடுத்தது ஜியூஸ் 9 கில்ல ஏவி பாருங்க மறுபடி மொபைல் மீடியா செட்டியா மறுபடி மொபைல் மீடியா செட்டியா 2.8 உயிரோட 2.8ல சாக்கோவும் டோனி நரசிக்கிறாங்க அவ்வளவுதான் மொபைல் மீடியா வருது மொபைல் மீடியா அடிக்க வராங்க இவங்க அவ்வளவுதான் மொபைல் மீடியா முடிஞ்சது 2.0 வெற்றியா 27 தொடர் தோல்விக்கு அப்புறம் 2.0 வெற்றி நடக்க போதா வெற்றி வர போதா 2.0 அபார வெற்றியா ஒரு நேடு ஐயோ ஜஸ்ட் டாக் மறுபடியும் ஒரு நேடு மறுபடியும் கிளம்புறாங்க மறுபடியும் மேல போறாங்க ஐயோ அடி மரணமா விழுந்துருச்சு போகாடி அவ்வளவுதான் இப்ப மேல இருந்தவங்க கீழே போறாங்க கீழே மாட்ட போறாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஜோன்ல அழகா பறந்துட்டு இருக்காங்க 2.4 என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நேடு போடுறாங்க எம்எல்ஜிக்கு நேடு போட்டுட்டு இருக்காங்க புதுப்பா எடுத்துனாங்க ப்ரோ வெட்டும் நாம சொல்லுவோம் ஒரே ஒரு நேடு அதாவது பண்ணி அவங்களுக்கு போட்டாங்கன்னா மாசா இருக்கும் நேடு இல்லன்னு நினைக்கிறேன் சாக்கோ ப்ரோவிடம் அந்த பக்கம் விட்டு அவ்வளவுதான் அவங்க 3 பேர் இருக்காங்க மேல 2 பேரை பாத்துறாங்க அவ்வளவுதான் பார்த்தா அடி விழுவோம் பார்த்தாவே அடி விழுவோம் அவ்வளவுதான் அடி விழுது என்னப்பா தற்கொலை பண்ணும் 2.0 தன்னைத்தானே செதுக்கியவன் அப்படி தற்கொலை போடுறாங்க வெறியான் நேடு தன்னைத்தானே தற்கொலை செய்யும் மணி ஜோன்ல இருந்து டெட் ஜோன்ல வெளியே போகும் மணி உம்மா கொடுக்கும் மணி மரணத்தை முத்த விடும் மணி 28 தொடர் தோல்வி தொடர்ந்து கொண்டிருக்கும் தோல்விக்கெல்லாம் தோல்வி தன்னை தானே தற்கொலை கொண்டும் ஜிம்பாபர் அணியான 2.0 மறுபடியும் மகால மரணமடைந்தது மரணம் அவர்களை உம்மா கொடுத்தது அவங்களை அடிக்க வேற யாரும் தேவையில்லை அவங்களே அவங்களை அடிச்சுக்குவாங்க எம்எல்ஜி ஒரு அருமையான வெற்றி கேஸ் எம்எல்ஜி ஃபர்ஸ்ட் வெற்றி போட்டு என்ன ஃபர்ஸ்ட் வின் எம்எல்ஜி ஒரு முதல் வெற்றியை வென்றாங்க அருமையான டிபிடிஎஸ் ஸ்லாட் டீம் 13ல யாருக்கு அவங்க அருமையான ஒரு ஆட்டக்காரர்கள் ஈரமையான ஒரு ஆட்டக்காரர்கள் அருமை வாட்டா வின் கேஸ் எம்எல்ஜி எவ்வளவு போய் கில் எம்எல்ஜி அவங்க பாட்டு போட்டாங்க வெளியே வந்துட்டேன் 13 கில்ஸ் எடுத்திருக்காங்க காடிஸ்லேவ் 2 கில் எடுத்திருக்காரு எம்எல்ஜி நவீன் என்ற ஒரு 4 கில் எடுத்திருக்காரு பாலா என்ற ஒரு 2 கில் எடுத்திருக்காரு கோகு இஸ் லைவ் அப்படின்ற ஒரு 27 தொடர் தோல்வி தொடர்ந்து கொண்டிருக்கும் தோல்வி 28வது தொடர் தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கு நான் அது பிடிஎஸ் 2.0 அருமையான ஒரு